இன்னைக்கு நம்ம ஒரு பெல்ட்டோட டென்ஷனை எப்படி செக் பண்றது, அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஃபின் ஃபேன், அதாவது பெல்ட் ட்ரைவ் இருக்கும். ஃபின் ஃபேன்ல பெல்ட் ட்ரைவ், அப்புறம் டைரக்ட் ட்ரைவும் இருக்கும், பெல்ட் ட்ரைவ் இருக்கும். அதுல அந்த பெல்ட் ட்ரைவ்ல வந்து பெல்ட்டோட டென்ஷனை எப்படி செக் பண்றது, எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுங்கிறத நான் வந்து காமிக்க போறேன். அதை வந்து வி பெல்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எதுக்காக அந்த பெல்ட் டென்ஷன் வந்து ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் பெல்ட் டென்ஷன் சரியில்லைன்னா சிம்டம் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி பெல்ட்டோட டென்ஷனை நம்ம கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறமா அதை எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெல்ட்டோட டென்ஷன் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம். பெல்ட் வந்து ரொம்ப டைட்டா இருந்து அப்படின்னாக்கி நம்ம ஃபேனுக்கும் மோட்டருக்கும் உள்ள பேரிங் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகி நமக்கு வந்து மோட்டர் ஃபெயிலியர் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கரண்ட் கன்சம்ஷனும் அதிகமா இருக்கும். அப்புறம் பெல்ட் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதே ரொம்ப லூஸா இருந்து அப்படின்னாக்கி பெல்ட் வந்து ஸ்லிப் ஆகும். ஓகேங்களா? பெல்ட் ஸ்லிப் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன் அதிகமாகி பெல்ட் ஹீட் ஆகி பெல்ட் வந்து பிரேக் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. பெல்ட் வந்து டென்ஷன் சரியில்லை அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதுக்கான சிம்டம்ஸ்லாம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சவுண்ட் வரும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஃபின் ஃபேனை ஸ்டார்ட் பண்ணும்போது சவுண்ட் வந்துச்சுனாக்கி கண்டிப்பாக அதில் வந்து டென்ஷன் வந்து ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா பெல்ட் வந்து சீக்கிரமே தேஞ்சு நமக்கு வந்து பிஞ்சிரும். சீக்கிரமாகவே தேயதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டீத் இருக்கக்கூடிய பெல்ட்ல வந்து அந்த டீத் மட்டும் சம்டைம் வந்து போயிடும். ஓகேங்களா? அந்த டீத்லாம் போகிறதுனால நம்ம வந்து டென்ஷன் வந்து ஒழுங்காக வச்சு அந்த டீத்லாம் போகாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம சிம்டம் வச்சு பெல்ட்ல வந்து டென்ஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு வி பெல்ட்டோட டென்ஷனை வந்து எப்படி செக் பண்ணலாம், என்ன மெத்தட் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம்னு பார்க்கலாம். மெயினாக வந்து ரெண்டு மெத்தட்ல வந்து செக் பண்ணுவாங்க. ஒன்று யூசிங் போஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து டென்ஷன் கேஜ் வச்சு நம்ம அந்த மெத்தடில் வந்து செக் பண்ணலாம். அதுக்கப்புறமா யூசிங் ஃப்ரீக்வன்சி பை டென்ஷன் மீட்டர்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி வச்சு செக் பண்ணலாம். நான் இப்போ இதில் சொன்ன ரெண்டு மெத்தடை தவிர சில பேர் வந்து கையை வச்சு செக் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் கை வச்சு செக் பண்ணுவாங்க. ஆனால் கை வச்சு செக் பண்ணுறத விட இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணி செக் பண்ணுறது தான் நல்லது. அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு பெல்ட்டோட டென்ஷன் எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? நம்ம கையை வச்சு செக் பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. நிறைய இடங்களில் செக் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தது. இந்த ரெண்டு மெத்தடையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பெல்ட்டோட டென்ஷனை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து யூசிங் ஃபோர்ஸ் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் பை டென்ஷன் கேஜ். ஓகேங்களா? நம்ம பெல்ட்டோட டென்ஷனை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து தேவை. அதாவது ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும். அந்த மெஷர்மெண்ட் வந்து ஸ்பேன்லேருந்து எடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு தெரியுது, ரெண்டு புள்ளி இருக்குது. அந்த இமேஜில் நான் கொடுத்துருக்கேன், ரெண்டு புள்ளி இருக்குது. ஒரு புள்ளி வந்து மோட்டார் புள்ளின்னு, இன்னொரு புள்ளி வந்து ஃபேன் புள்ளின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்பேன்லேருந்து எடுக்கணும். இந்த ஸ்பேன்லேருந்து இதுக்கு இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஸ்பேன்லேருந்து எடுக்கணும். ஓகேங்களா? எடுத்துட்டு நம்ம வந்து அந்த கேஜில் வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். கேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் வந்து பெல்ட் டென்ஷன் கேஜ். நம்ம இதை வச்சுதான் வந்து ஒரு பெல்ட்டோட டென்ஷனை வந்து கண்டுபிடிக்க போறோம். இது வந்து ஃபோர்ஸ் டிஃப்ளெக்ஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெல்ட் டென்ஷன் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதுல வந்து ரெண்டு செக்ஷன் இருக்கும். ஒரு செக்ஷன் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி வச்சிருக்க ஸ்பேன்ல இருந்த வந்து இந்த ஓரிங் மூலமா செட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஓரிங் மூலமா செட் பண்ணணும். இதுல ரெண்டு அளவு கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து இன்ச்சஸ்ல கொடுத்துருப்பாங்க, இன்னொரு அளவு வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த செக்ஷன்ல வந்து நம்ம மெஷர் பண்ணி வச்சிருக்க ஸ்பேன் லென்த்தை வந்து செட் பண்ணணும். எக்ஸாம்பிள் நம்ம மெஷர் பண்ணி வச்சிருக்க ஸ்பேன் லென்த் வந்து ஒரு 50 இன்ச்சு இருக்கு அப்படின்னா, இதை வந்து நான் உங்களுக்கு 50 தெரியும் நினைக்கிறேன். இதுல வந்து நம்ம செட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? இதுல வந்து செட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் செக்ஷனை பார்க்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து டிஃப்ளெக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து எல்பிஎஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுல வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு கொஞ்சம் இடங்கள்ல, அதனால உங்களுக்கு சரியா தெரியாது. மற்றபடி இதுல வந்து எல்பிஎஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கிலோகிராம்லயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க வந்து நம்ம ஸ்பேன் லென்த் வந்து கண்டுபிடிச்ச லென்த்தை வந்து இதுல நம்ம வந்து செட் பண்ணிட்டு இந்த ஸ்மால் ஓரிங், அதாவது இந்த சின்ன ஓரிங்கை வந்து இதுல 0 பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? 0ல வந்து செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெல்ட்ல வந்து நம்ம இந்த இதை வச்சு பெல்ட்ல வந்து அழுத்தணும். ஓகேங்களா? பெல்ட்ல அழுத்தி இங்க நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பெல்ட்ல வந்து அழுத்தி ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த ஓரிங் வந்து நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் லைன், அதாவது நம்ம பெல்ட் வச்சிருக்கோம். இப்போ ரெண்டு பெல்ட் இருக்கு அப்படின்னா, மேல உள்ள பெல்ட்டை நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது
இப்போ கீழே இருக்கிறது வந்து இன்னொரு பெல்ட்னு வைங்க, நம்ம கண்டுபிடிக்க போகிறது இதுக்கு மேலே இருக்க பெல்ட்டோட டென்ஷனை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, மேலே இருக்க பெல்ட்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அழுத்தும் போது இந்த ஓரிங் வந்து கீழே இருக்க பெல்ட்டை மீட் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணி இதில் வந்து ரீடிங் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா, ரீடிங் எவ்வளோ வருதுன்னு பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ரீடிங் தான் அந்த பெல்ட்டோட டென்ஷன். ஸோ பெல்ட்டோட டென்ஷன் அதுக்கப்புறமாக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா அளந்துக்கலாம். ஸோ சில ஃபேனில் வந்து ஒரு பெல்ட் தான் இருக்கும். ஒரு பெல்ட் இருந்து அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைன்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு ரோப் ஏதாவது யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்கேலு யூஸ் பண்ணலாம். சின்ன ஃபின் ஃபேனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேலே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பெரிய ஃபின் ஃபேன்னா பெரிய ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட ரோப் இருக்கும், இல்லை லைன் டோரியம் இருக்கும். எதையாவது வச்சு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பெல்ட் இருக்க பொசிஷனில் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா, மார்க் பண்ணி இல்லைன்னா ரோப்பை வந்து அதே லெவலுக்கு வந்து செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக இப்போ நம்ம இப்போ ரோப் இப்படி செட் பண்ணியிருக்கோம் வைங்களா, மேலே வந்து பெல்ட் இருக்கு. அழுத்தும் போது இந்த செட் பண்ண ரோப்பு கரெக்டாக இந்த ஓரிங்கை மீட் பண்ணும்போது நம்ம வந்து விட்டுறணும். ஓகேங்களா, இங்கே தான் அழுத்தணும், இப்படிதான் அழுத்தணும், இப்படிதான் அழுத்தணும். அழுத்தும் போது இப்போ பார்த்தீங்களா இந்த சின்ன ஓரிங் வந்து மூவ் ஆயிருக்கா, இந்த மாதிரி மூவ் ஆகும். நம்ம வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குமோ அதை பொறுத்து மூவ் ஆகும். மூவ் ஆகிட்டு அந்த பெல்ட்டோட டென்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் பெல்ட் டென்ஷன் கேஜி. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ரெண்டாவது மெத்தட்ல எப்படி ஒரு பெல்ட்டோட டென்ஷன் செக் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ற டிவைஸ் வந்து டென்ஷன் மீட்டரு. இது வந்து ஃப்ரீக்வன்சி மூலமா அந்த பெல்ட்டோட டென்ஷனை வந்து கண்டுபிடிக்கும். ஒரு பெல்ட்ல ஏற்படக்கூடிய அதிர்வு மூலமா அந்த பெல்ட்டோட டென்ஷனை வந்து கண்டுபிடிக்கும். ஓகேங்களா, இதுல வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெஷர்மெண்ட்லாம் தேவை அப்படின்னா, அந்த ஸ்பேன்லேருந்து அதுக்கப்புறம் அந்த பெல்ட்டோட மாசு இது எல்லாமே வந்து தந்திருப்பாங்க. ஓகேங்களா, நமக்கு வந்து பெல்ட் தரும்போதே மேனுஃபேக்சரர்ஸ் வந்து தந்திருப்பாங்க. இல்லைன்னா நமக்கு வந்து டென்ஷன் சார்ட் இருக்குது, அதை நம்ம செகண்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு வேல்யூவும் வேணும். ஓகேங்களா, அந்த ரெண்டு வேல்யூவையும் அந்த டிவைஸில் வந்து இன்புட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பெல்ட் இருக்குல்ல, அந்த பெல்ட்டை நம்ம அதிர வைக்கணும். ஏதாவது சின்ன திங்ஸ் வச்சு நம்ம லைட்டாக அடிக்கணும். அடிக்கும்போது அந்த பெல்ட் வந்து அதிரும். ஸோ அப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்பேன்லேருந்து வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஸ்பேன்லேருந்து கால்குலேட் பண்ணும்போது அதில் வந்து பாதி ஆக்கிட்டு அப்போ பெல்ட்டோட சென்டரில், ஓகேங்களா, பெல்ட்டில் சென்டரில் இந்த ஒரு ப்ரோப் இருக்கும், அதில் வந்து ஒரு லைட் வரும். அந்த லைட் படுற மாதிரி நம்ம வைக்கணும். ஓகேங்களா, வைக்கும்போது அந்த பெல்ட் அதிர்வு மூலமாக அதோட வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கால்குலேட் பண்ணப்படும். ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா பெல்ட் வந்து லூஸாக இருக்குன்னு அர்த்தம். அதே ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கி பெல்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பெல்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டென்ஷன் கேஜை பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம இந்த ஸ்பேன்லேருந்து தான் நம்ம வந்து கால்குலேட் மெஷர் பண்ணணும். ஓகேங்களா, அதை மெஷர் பண்ணி நம்ம வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோவில் பார்த்தோம், நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஸ்பேன்லேருந்து வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதான் வந்து ஸ்பேன்லேருந்து வந்து ஒரு 50 சென்டிமீட்டர்னு வைங்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா, 50 சென்டிமீட்டர்னு வைங்க. நம்ம அப்போ அந்த பெல்ட்டில் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த 50ல் பாதி வந்து 25 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் கொடுக்கணும். அப்படின்னா இந்த ஏரியா வரும். இந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து அந்த டென்ஷன் கேஜை வச்சு நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும். நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு டிஃப்ளெக்ஷன் வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை நம்ம டென்ஷன் சார்ட் இருக்குல்ல, அந்த டென்ஷன் சார்ட்டில் பார்க்கணும். அது கரெக்டான வேல்யூவாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு ரெஃபரன்ஸ் லைன் தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஆல்ரெடி. ஏதாவது ஒரு லைனை ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோன்னு ரெஃபரன்ஸுக்கு லைன் வேணும். அதுக்காக நம்ம இதுக்கு வந்து ஒரு ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப லென்த்தான ஸ்கேல் இல்லைன்னா ஒரு ரோப்பை வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இங்கேருந்தே ஒரு ரோப்பை வந்து இப்படியே வளைச்சி பிடிச்சிக்கலாம். அதாவது இந்த புள்ளியிலேருந்து அந்த புள்ளி வரைக்கும் பிடிக்கும்போது அது வந்து அந்த பெல்ட்டோட ஒட்டினாப்பில் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து ரெஃபரன்ஸுக்கு அந்த லைனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்புறமா இதே வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி மெத்தடில் டென்ஷன் மீட்டர் வச்சு செக் பண்ணும்போது அதை நம்ம வீடியோவில் பார்த்தோம். அது வந்து எப்படின்னா சேம் தான். நீங்கள் வந்து ஸ்பேன்லேருந்து வந்து ஆல்ரெடி மெஷர் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்பேன்லேண்டில் பாதி எடுங்க, பாதி எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு சின்ன பொருளை வச்சு நீங்கள் வந்து இந்த பெல்ட்டை வந்து சும்மா லைட்டாக அடிக்கணும். ஓகேங்களா, அடித்த உடனே அந்த பெல்ட் வந்து அதிரும்போது அந்த ப்ரோப் இருக்குல்ல, அந்த ப்ரோப்பை நீங்கள் சும்மா ஒரு
ஒரு 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இப்படி வச்சாலே போதும். அந்த லைட் அதுலேருந்து அந்த ப்ரோப்லேருந்து ஒரு லைட் வரும். அந்த லைட் வந்து படுற மாதிரி இங்கே இதில் வச்சாலே போதும். அது வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு காமிக்கும். அதை பொறுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பெல்ட் டென்ஷன் சார்ட் பார்க்கலாம். ஸோ ஒரு பெல்ட்டுக்கு வந்து எவ்வளோ டென்ஷன் வைக்கணும் அப்படிங்கிறது இந்த சார்ட்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பெல்ட்டுக்கு எவ்வளோ டென்ஷன் வைக்கணுங்கிறது அங்கே வந்து தந்திருப்பாங்க. அதாவது நீங்கள் எந்த கம்பெனி பெல்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க வந்து ஒரு டேட்டா ஷீட் தந்திருப்பாங்க. அதில் இருக்கும். ஓகேங்களா. அதில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து டென்ஷன் செட் பண்ணலாம். ஓகேங்களா. அப்படி ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து எந்த டேட்டா ஷீட்டுமே இல்லை அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பெல்ட் வந்து மேக்ஸிமம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நேரவாக இருக்கும், இன்னொன்று வந்து ஹாக்டு பெல்ட் இருக்கும். அதாவது அந்த டீத் இருக்கக்கூடிய பெல்ட்டு. ஓகேங்களா. இன்னொன்று வந்து நேரவாக இருக்கும், டீத் இருக்காது, சேமாக இருக்கும். நம்ம டீத் இருக்கிறது அதிகமாக நம்ம ஃபின் ஃபேன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த நேரவாக இருக்கிறது வந்து அதிகமாக நம்ம வந்து இந்த ஹெச்விஏசி அந்த மாதிரி இடங்களில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதில் வந்து டென்ஷன் சார்ட் இருக்குது. இந்த டென்ஷன் சார்ட்டில் வந்து பெல்ட் டைப் இருக்குது. பெல்ட் டைப்பு ZZX AAXன்னு இருக்குது. இதில் நீங்கள் AAX பெல்ட் வந்து ஏங்கிறது வந்து நேரவாக இருக்கும். ஓகேங்களா. டீத் இருக்காது. AXங்கிறது டீத் இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் பார்க்கலாம். ஓகேங்களா. ஏக்கும் பிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அந்த டைமென்ஷன் தான். ஓகேங்களா. இப்போ ஒரு டீத் இருக்குன்னா அந்த டீத்தோட டைமென்ஷனை பொறுத்து இந்த பெல்ட் வந்து ABC அப்படின்ட்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து நம்மளோட பெல்ட்டோட டீத்து என்ன சைஸ் இருக்கோ அதை வந்து நம்ம வச்சு ஃபைண்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஏ பெல்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஏ பெல்ட்டு இங்கே வந்து நமக்கு ஏ பெல்ட்னா என்ன அப்படின்னா, இங்கே இருக்குது கிளாசிக்கல் ஹெவி டியூட்டி அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. அது வந்து நேரவாக இருக்கும். ஓகேங்களா. அந்த பெல்ட்டு நேரவாக இருக்கும். அடுத்தால நம்ம வந்து ஹாக்டு பெல்ட் ஒரு டீத் இருக்கக்கூடிய பெல்ட் எடுத்துக்கலாம். அது வந்து AX. ஓகேங்களா. ஏஎக்ஸ் இருக்குது. ஏஎக்ஸில் வந்து அதோட டீத்தோட சைஸ் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் PXங்கிறது அந்த டீத் வந்து ஏஎக்ஸை விட பெருசாக இருக்குது. அதே மாதிரி CX வந்து BX AXஐ விட பெருசாக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து ஒரு பெல்ட்டோட டைப் வந்து இருக்கும். ஓகேங்களா. இதை வச்சு வந்து நீங்கள் ஒரு பெல்ட்டோட டென்ஷன் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம பெல்ட் வந்து AX, அதோட புள்ளி டயமீட்டர் வந்து 5 இன்ச் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த வேல்யூ எடுக்கணும். ஓகேங்களா. இந்த வேல்யூ எடுக்கணும். அதில் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து மோட்டரோட RPM வந்து 2500 வைக்கலாம். 2500. ஓகேங்களா. 2500. அதுக்கப்புறமா அதுலேருந்து நம்ம வந்து நம்ம பெல்ட் வந்து ஹாக்டு பெல்ட். ஓகேங்களா. ஹாக்டு பெல்ட்னா டீத் இருக்கக்கூடிய பெல்ட்டு. டீத் இருக்கக்கூடிய பெல்ட்டில் வந்து நியூ பெல்ட்டா இல்லை யூஸ் பண்ண பெல்ட்டா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா. நியூ பெல்ட்டா யூஸ் பண்ண பெல்ட்டான்னு பார்க்கணும். ஸோ நியூ பெல்ட்டா யூஸ் பண்ண பெல்ட்டான்னு பார்க்கும்போது நமக்கு வந்து யூஸ் பண்ண பெல்ட் வந்து 5.7ம் நியூ பெல்ட்டுங்கிறது 8.4ம் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. LPS நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து அந்த கேஜில் வந்து பார்த்தோம். கேஜில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தடில் வந்து டிஃப்ளெக்ஷன் வச்சு செக் பண்ணுற மெத்தடில் டென்ஷன் கேஜ் இருக்குல்ல, அதில் வந்து செகண்ட் பார்ட்டில் டிஃப்ளெக்ஷன் போர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு LPSல இருக்கும். நமக்கு வந்து அதில் வந்து வேல்யூ வந்து இந்த வேல்யூ சேம் வேல்யூ வரணும். ஓகேங்களா. சேம் வேல்யூ வர வரைக்கும் நம்ம வந்து பெல்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. சேம் வேல்யூவில் வந்து பெல்ட்டை செட் பண்ணணும். அதே மாதிரி டென்ஷன் மீட்டர் வச்சு செக் பண்ணும்போதும் அந்த ஃப்ரீக்வன்சி மெத்தடில் நம்ம செக் பண்ணும்போதும் அந்த பெல்ட்டில் வந்து நம்மளுக்கு இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ வர வரைக்கும் நம்ம வந்து பண்ணணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபின் ஃபேன் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு தெரியும் மோட்ரு. ஓகேங்களா. இது வந்து ஃபின் ஃபேனு. நமக்கு வந்து V பெல்ட் டிரைவ். ஓகேங்களா. இப்போ வந்து நமக்கு வந்து பெல்ட்டோட டென்ஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, டைட்டாக இருந்து அப்படின்னாக்கி நம்ம வந்து பெல்ட்டை வந்து லூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே வந்து போல்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு போல்டு, 2 போல்டு, இதே மாதிரி 4 போல்டு. அந்த பக்கம் 2 போல்டு இருக்கும். ஓகேங்களா. 4 போல்டு இருக்கும். அந்த 4 போல்ட்டையும் நம்ம வந்து லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் வந்து ஒரு ஜாக் போல்டு கொடுத்துருப்பாங்க. மேலே ஒரு 2 ஜாக் போல்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஜாக் போல்ட்டை வந்து நம்ம டைட் பண்ணும்போது பெல்ட் வந்து லூஸ் ஆகும். எப்படி லூஸ் ஆகுனா நமக்கு வந்து மோட்ரு முன்னாடி வந்துருமா, முன்னாடி வரும்போது நமக்கு வந்து லூஸ் ஆகும். அதே மாதிரி நமக்கு வந்து இப்போது ரொம்ப பெல்ட் லூஸாக இருக்குது, என்ன டைட் பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் இருந்து நமக்கு வந்து டைட் பண்ணணும். அப்போ மோட்ரு வந்து கொஞ்சம் பேக்வேர்டாக போகும். பேக்வேர்டாக போகும்போது நமக்கு வந்து பெல்ட் டைட் ஆகும்ங்களா. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பெல்ட் வந்து நல்லா சுற்ற விடணும். இல்லைனா ஒரு 30 நிமிஷம் வந்து ரன் பண்ண வைங்க. ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரீடிங் எடுங்க. ஏன் அப்படின்னா பெல்ட் வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து போடும்போது வந்து புது பெல்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப டென்ஷன் இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரன்னிங் ஆன பிறகு அதோட டென்ஷன் வந்து கம்மியான மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி செக் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபின் ஃபேனுக்கு வந்து 6 மந்த்லி ஒருக்கா செக் பண்ணிடுங்க. இயர்லி ஒருக்கா வந்து பெல்ட்டு மாற்றுவாங்க. அது வந்து நீங்கள் பெல்ட்டோட கண்டிஷனை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா.
இந்த வீடியோவில் வந்து நம்ம 2 மெத்தடில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படியே புரியலை, இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஆயில் அண்ட் கேஸ் மெயின்டெனன்ஸ் தமிழ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.